விளங்க வந்துட்டு அல்லமா இப்னுல் கையிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்லுவாங்க, இன்னலி ஸய்யிஅத்தி சவாதன் ஃபில் வஜ். ஒருத்தர் இரவுல பாவம் செய்றாரு, மோசமான படங்கள் எல்லாம் பார்க்கிறாரு, மோசமான பாட்டுகள் எல்லாம் கேட்கிறாரு, கெட்ட நடத்தைகள் எல்லாத்தையும் செயற்பாடுகள் செஞ்சுட்டு வெளியில வாராண்டா சவாதன் ஃபில் வஜ், இவருடைய முகத்துல அந்த பாவத்தினுடைய கரும் தன்மை விளங்குமா, கரும் தன்மை இருக்கு. அத நல்ல மக்கள் விளங்கிக் கொள்வாங்க. சவாதன் ஃபில் வஜ். இரண்டாவது வவஹ்னன் ஃபில் பதன், உடம்புல பலஹீனம், உடம்புல அந்த பலஹீன தன்மை எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். எனக்கு இயலாது, எனக்கு ஒன்றும் சரி வருது இல்லை, எனக்கு எங்க எழுப்பி போனாலும் யாருமே இந்த வேலைக்கு கூப்பிடுறாங்க இல்ல. அந்த அப்படியாப்பட்ட அந்த வஹன் என்ற அந்த தன்மை இவருடைய உடம்புல உண்டாகும். பாவங்கள் கூடிட்டு இருந்தான். மூன்றாவது படைப்பினங்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பார், எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு, ஆனா இவருக்கு மட்டும் கிடைக்குது. எல்லாமே எக்ஸாம்ல பாஸ் போறதுக்கு ரெடி எல்லாம், ஆனா இவருக்கு மட்டும் கிடைக்குது. எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் விசா பட்டிருக்கு, இவருக்கு மட்டும் படுதில்லை. கண்ணியமானவர்களே, வேறொன்றும் அல்ல, அந்த பாவம் மிகச்சிட்டு சொன்ன நன்மைகளை விடவும் அல்லாஹ் இப்படியாப்பட்ட தன்மைகள் அல்லாஹ் போடுவான். கண்ணியமானவர்களே, அது படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அது கோப பார்வையாக மாறும். அது பல விதங்கள்ல வித்தியாசமாகும். பாஸ்போர்ட்டை கொடுத்தா ரிஜெக்ட் ஆகும், எக்ஸாம் வந்தா அதுல ஃபெயில் ஆகும். இப்படி அது எந்த தோற்றத்தில் இருக்கோ அதுக்கு நேர் மாற்றமான தன்மைகள் உண்டாகும். கண்ணியமானவர்கள், இதெல்லாம் பாவத்தினுடைய விபரீதங்கள். நாலாவது எழுதுறாங்க மார்க்கறிஞர்கள், நல்லா விளங்குவோம், நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சுட்டா நாலாவது தண்டனை தான் கலாஉல் அஸ்ஆர், விலைவாசி கூடிக்கொண்டே போகும். நாங்க நினைச்சிரோம் விலைவாசி